சகோதர சகோதரிகளே வணக்கம். வெல்கம் டு மை சேனல் காளையார் கோவிலார். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்று ரிசல்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏன் இவ்வளோ பெரிய மாற்றம், ஏன் திராவிட கட்சிகள் இவ்வளோ பெருசாக தோற்றுது அப்படின்னு நம்ம பேச போகிறோம். திராவிட கட்சிகள் தோற்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், போலீஸோட அரசு அதிகாரிகளோட அலட்சியம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மக்கள் அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய கோபம் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய மாற்றம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் இங்கே யாரும் பேச மறுக்கிறாங்க. ஸோ அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே தேர்தல் பறக்கும்படி எவ்வளோ இடத்துல காரங்கள்லாம் எடுத்து சர்ச் பண்ணி பணத்தை அங்கே பிடிச்சி எங்கே பிடிச்சி நியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க தொடர்ச்சியாக. ஆனால் இருந்தாலும் இங்கே பணம் விநியோகம் இருந்தது, அதை யாரும் தடுக்கவே முடியாது. கிராமப்புறங்களையும் சரி நகர்ப்புறங்களையும் சரி பணம் ஒவ்வொரு வீடாக விநியோகிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே நிறைய பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க, சாதாரண மக்களும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மை தான். அதை நீங்கள் போயின்னு கடந்து போகவே முடியாது. அது உண்மை தான். பணம் கொடுக்கப்பட்டது உண்மை தான், இங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த கட்சிக்காரங்க தோக்குறதுக்கு காரணம் பொதுமக்களோட வாக்கு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, அவங்க தோற்றதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் அவங்க கட்சிக்காரங்களே தான். ஆமாம், அவங்க தான் காரணம். ஏன்னா இங்கே பணம் வீடாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து 2 திராவிட கட்சிகளும் கொடுத்தாங்க. ஒரு ஏரியாவில் 1000 கொடுத்ததாக தகவல் இருக்குது, ஒரு ஏரியாவில் 500 கொடுத்ததாகவும், ஒரு ஏரியாவில் கொலுசு, நகை, தங்க நகை 5000 முதற்கொண்டு கொடுத்ததா இங்கே ஒவ்வொரு இடத்துல சோசியல் மீடியாவில் இதை பற்றின கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எங்கே தவறு பண்ணாங்கன்னா, ஒரு சிலருக்கு கொடுத்துட்டு ஒரு சிலருக்கு அவங்க கொடுக்கல. ஸோ இங்கே இருக்க சிக்கல் என்னென்னா, கொடுத்தவன் ஓட்டு போடுவானா மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவானா இல்லையான்னு அவங்களால உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பணம் வாங்காத ஒருத்தன் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான்ல. அப்போ அவங்க பணம் இப்போ எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆள் கொடுக்காத போது, அப்போ என்ன பண்ணுவோன்னா, கொடுக்காத அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும். என்னடா அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அப்போ கொடுக்குற ஆளுகளையும் அவன் கொடுக்கடாமல் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த பார்வையில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பணம் வாங்காமல் கோபத்தில் மாற்றி ஓட்டு போட்ட நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் தோற்றது மக்களில் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்க, இல்லை உங்களுக்கு ஓட்டு போடுறவங்களே நீங்கள் இழிவாக பேசுனீங்க, எல்லா காரணம் இருந்தாலும் நீ தோற்றதுக்கு காரணம் நீ நம்பி யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அந்த கட்சிக்காரன் தான். அவங்கள நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் இப்போது உங்கள் கட்சிக்காரன் யாரெல்லாம் புதுசாக வீடு கட்டுறாங்க, புதுசாக நிலம் வாங்குறாங்க, வீடை ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை மறுபடியும் தொழில் கடைகள்லாம் புதுப்பிக்கிறாங்க பெரிய அளவில் அப்படின்னு நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள வச்சே நீங்கள் பார்த்தாலே, நீங்கள் கொடுத்த பணம் மக்கள்கிட்ட போகாமல் எப்படி அவங்க கையூட்டல் பண்ணாங்கங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத முதல்ல விட்டுட்டு, நீங்கள் உங்கள் கட்சிக்காரனுக்கு எப்படி நேர்மையாக நீங்கள் கொடுத்த காசை நேர்மையாக நடக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு வேளை அதை நீங்கள் கரெக்டாக உங்கள் கட்சிக்காரனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருந்தாலே இந்த தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வி உங்களுக்கு வந்திருக்காதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா விஜய் சொன்ன மாதிரி நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி மக்கள் சிந்திச்சிருக்கலாம். ஆனால் பொதுப்படையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, வாங்கினதை விட வாங்காதவனோட கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதை நீங்கள் தடுத்துடவும் முடியாது. ஸோ நீங்கள் தோற்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த முறை எல்லா புகழும் இறைவனுக்கே வாங்கல்ல, எல்லா தவறும் மனிதர்களாலேயே. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.